முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிரான பெங்களூரு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்தும் முதலமைச்சருக்கு பேராதரவு தெரிவித்தும் தமிழகம் முழுவதும் 3வது நாளாக இன்று அஇஅதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் அறவழியில் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். மதுரை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மதுரை வடக்கு மாசி மேலமாசி வீதி சந்திப்பில் மேயர் திரு ராஜன் செல்லப்பா உண்ணாவிரதத்தை தொடங்கி வைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பி.வி. கதிரவன் எம்எல்ஏ, மதுரை ஆதீனம், திரையரங்கு உரிமையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். இப்போராட்டத்தில் பங்கேற்றுள்ள பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இது திட்டமிட்ட சதி என்பதை உணர்ந்திருக்கிறது தமிழகம். ஆகவே இந்த திட்டமிட்ட சதியை முறியடிப்பதிலே அதிமுகவும் தமிழக மக்களும் முன்னிருப்பார்கள். புரட்சித் தலைவி அம்மா இல்லையில் தமிழகம் இல்லை. அதிலே அத்தனை பேரும் முழுக்க நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மீண்டும் அம்மா வருவார். இது நிரந்தரமான தீர்ப்பாக அம்மா நிரவராது என்பதை உலகுக்கு உணர்த்துவார். தமிழக மக்களை, இந்திய துணைக்கண்டத்தை அம்மாவே தொடர்ந்து ஆட்சி செய்வார். தமிழக மக்களின் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து இன்று மதுரை மாவட்டம் முழுவதும் திரையரங்கு உரிமையாளர் அனைவரும் ஒன்று கூடி அம்மாவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில், இந்த அநீதியை கண்டிக்கும் வகையிலும் இன்று ஒரு நாள் முழுவதும் திரையரங்களில் அனைத்து காட்சிகளும் ரத்து செய்யப்படும் என்று ஒருமனதாக முடிவெடுத்து இந்த எங்கள் அம்மா அவர்கள் வெற்றியடைந்து வெளியில் வருவார்கள் என்று அனைவரும் வேண்டி உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அவனியாபுரத்தில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து மதுரையில் இன்று திரைப்பட காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. திருச்சி, ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட 3 இடங்களில் பெருந்திரளான அஇஅதிமுகவினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். ஸ்ரீரங்கம், ராஜகோபுரம், பெட்டவாய்த்தலை, மணிகண்டம் ஆகிய இடங்களில் ஆயிரக்கணக்கான அஇஅதிமுகவினர் அமைதியான வழியில் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். எங்கள் அம்மா அடைச்சதை நாங்கள் வெளிக்காட்ட முடியாமல், உணர்வை வெளிப்படுத்த முடியாமல் மகளிர் அணி பூராமே இங்கே நின்றுட்டு இருக்கோம். இந்த உண்ணாவிரதம் தொடரும். அம்மா வெளியே வர வரைக்கும், உண்மையான தீர்ப்பு வர வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை மீண்டும் தொடருவோங்கிறத இந்த ஸ்ரீரங்கம் பகுதி மக்கள் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். நியாயமற்ற முறையில் சட்டம் தீர்ப்பு வழங்கி தண்டனை கொடுத்துருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்காக அனைத்து மக்களும் கட்டாயமாக போராடுவோம். அம்மாவுக்காக எங்கள் உயிரை கொடுக்க கூட நாங்கள் தயாராக இருக்கோம். எங்கள் அம்மாக்காண்டி தமிழ்நாட்டு மக்கள், வெளிநாட்டு மக்கள் எல்லாருமே இன்னைக்கு உயிரை கொடுக்க கூட காத்திருக்காங்க. இதை அம்மாவை நாங்கள் வெளியே கொண்டு வந்து திரும்பவும் எங்கள் அம்மா தான் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், பாரத பிரதமர்னு நாங்கள் நிரூபிப்போம். அது வரைக்கும் நாங்கள் அயராமல் பாடுபடுவோம், கஷ்டப்படுவோம். தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் கழக விவசாய பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் சார்பில் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மற்றும் விழுப்புரம், திண்டிவனம், செஞ்சி, மரக்காணம், கண்டமங்கலம், கோலியனூர், மயிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டுள்ளனர். இன்று ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வீட்டிலும், பொதுமக்கள் வீட்டிலும் ஏதோ ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்த உணர்வில் இருக்கின்றோம். அதை பிரதிபலிக்கும் வகையில் இன்று நாங்கள் பொதுமக்கள் எந்த இடையூறுமின்றி உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வழக்கிலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் வெற்றி பெற்று தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக பொறுப்பேற்பார். எத்தனை பொய் வழக்கு போட்டாலும் எங்கள் அம்மா என்றுமே முதலமைச்சர் தான். எங்கள் அம்மாவுக்கு எங்களுக்கு எங்கள் அம்மா வேணும். எங்கள் அம்மா இல்லாமல் இந்த தமிழகமே சோகத்தில் மூழ்கி இருக்குது. எல்லாரும் கண்ணீர் இருக்கிறோம். அவங்க காவிரி பிரச்சனையை எந்த ஒரு கட்சியும், எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்ய முடியாத ஒரு சாதனையை செஞ்சாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கர்நாடகாவில் எங்கள் அம்மாவை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. எங்கள் அம்மா எத்தனை தடக்கல் வந்தாலும் சரி, அதை உடச்சி எரிஞ்சு படிக்கலாம் மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்க நலத்திட்டத்தை விட இன்னும் அதிகமாக செய்வாங்கன்னு இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். விழுப்புரம் தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கள்ளக்குறிச்சி, தியாகதுருகம், சின்னசேலம், சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர், திருவெண்ணைநல்லூர் உட்பட 9 இடங்களில் அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அஇஅதிமுகவினருடன் பொதுமக்களும் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் எண்ணற்ற உதவிகளை செய்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா
எதிர்க்கட்சிகளின் சதியை முறியடித்து மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்பது உறுதி என உண்ணாவிரதத்தில் பங்கேற்றுள்ள பொதுமக்கள் கூறினர். கண்டிப்பாக அம்மா அவர்கள் கூடிய விரைவில் தமிழகத்தில் வந்து தலைமை ஏற்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீண்டும் இன்னும் நிறைய திட்டங்களை மக்களுக்கு அள்ளி மக்கள் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பெற்று அபார வளர்ச்சியை பெறுவார்கள்.